வணக்கம். சொன்ன மாரியே அடுத்த வீடியோ பாலியில உலுவாத்து டெம்பிள். நாங்க கருட விஷ்ணு கஞ்சனாவ பார்த்துட்டு நேரா உலுவாத்து டெம்பிள் வந்திருந்தோம். நாட் ஈஸிங்க. இந்த வியூவ பார்க்கணுன்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும், மேலே ஏறணும். ஈவினிங் வந்து அந்த கச்சா டான்ஸ் இருக்கும். பட் அது மட்டும் நாங்க பார்க்கல. ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இந்த ஹோல் டே நெறையா ட்ராவல் பண்ணனால, இந்த வியூ மட்டும் பார்த்துட்டு நாங்க கெளம்பிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே 2 மணிக்கு வெடிக்காலைல 2 மணிக்கு எந்திச்சு நாங்க இன்னொரு இடத்துக்கு போறோம். அது அடுத்த வீடியோல நான் காட்டுறேன். எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? அந்த கலரு, கடலு. ஐயோ! பேச்சே இல்லங்க. பாலி ஒரு பேரடைஸ் சொர்க்க பூமிங்க. ஆ அ பாலி வந்து ஐலண்ட் ஆஃப் காட்ன்னு கூட சொல்லலாம். பார்க்குற இடம்லாம் டெம்பிள். அந்த டெம்பிள்லாம் வித்தியாசமா இருக்குங்க. ஆனா முழுக்க முழுக்க 80% நம்ம ஹிந்துஸோட டெம்பிள் தாங்க அங்க நெறையா இருந்துச்சு. அது முடிச்சுட்டு கடைசியா இளைப்பாறத்துக்கு சன்செட் பார்க்கறதுக்கு வந்து நாங்க குத்தா பீச் போயிருந்தோம். அங்க உட்காந்துட்டு கால் மசாஜ்லாம் பண்ணிட்டு, தண்ணிலாம் விளாண்டுட்டு, இருட்டுறதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் சன்செட் ஆகி இருட்டுனோனே ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டோங்க. ஏன்னா மறுநாள் காலைல நாங்க சன்ரைஸ் பார்க்க போறோம். அதனால இப்ப சன்செட்டுக்கு ஒரு வணக்கம் சொல்ட்டு, நாளைக்கு சன்ரைஸ் பார்க்க போறதுக்கு நாங்க போய் ரெஸ்ட் பண்ணிட்டோங்க. ஆனா இந்த பீச் ரொம்ப அழகா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கலாம் வந்து அந்த இது சர்ஃபிங்கா அது விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்க்கறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பலாம் பிள்ளைங்கள கடலுக்கே விடமாட்டோங்க. ஆனா இங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு தெரியுங்களா? ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கடல் ரொம்ப நீட்டா, அகலமாவும் இருந்துச்சு. சிறப்பா இருந்துச்சுங்க. இந்த ஹோல் டே வந்து டயர்டா இருந்தாலும், முக்காவாசி அழகான இடத்த போய் பார்த்தோங்க.